ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக தான் போகும். ஒரு விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் ஸ்பாய்லர் பண்ணக்கூடாதுங்கிறதுனால கதையில் இருக்கிற மாதிரியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 எபிசோட் 6. ஆனியா டேமியன்ட்ட போயிட்டு கேட்குங்கன்னு கேட்கவும் என்ன கேட்கணும் அவன் கேட்டா ஹேண்ட் கர்ச்சிஃப்காக நம்ம கேட்கறேன். நம்மள பண்ணத்துக்கு போட்டு என்ன தைரியம் இருந்தான்னு வந்து கேட்பா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு ஹேண்ட் கர்ச்சிஃப்க்கு பதிலுக்கு ஏதாச்சும் செய்யறேன்னு சொன்னா அதுக்குன்னு வா கேட்கையா எதிர்பார்க்கா பெருசா எங்க அப்பாவை மீட் பண்ண வீட்டுக்கு வரணும்னு கேட்காம இருக்காளன்னு அவன் யோசிச்சா. அப்போ ஃபைனல் பாஸ் மீட் பண்ணலாமா? ஆக்சுவலி எனக்கு கேட்க வேண்டாம், நான் வீட்டுக்கு வரணும்னு வா சொல்றா. ஆனியா இப்பவே சம்பந்த பேசலாம் வீட்டுக்கு போக கூடாதுன்னு பெக்கி சொல்றா. கிளாஸ் எல்லாம் அவங்க வீட்டுல சேர்த்துக்கிட மாட்டாங்கன்னு அவன் ஃப்ரெண்ட் சொல்லவும் ஆனியா அம்மாவும் செகண்ட் சன் அம்மாவா ஆல்ரெடி க்ளோஸ் தான். பட் பேட்டில் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆனியா தான் லீடிங்ல இருக்கா அப்படின்னு வா யோசிக்கலாம். வாய்ப்பே இல்லை டேமியன் சொல்லவும் நம்பிக்கை இல்லைன்னா உங்க அம்மாவை கேளு அப்படின்னு ஆனியா சொல்லுவோம். என்னை பத்தி சீக்ரெட்ஸ் எதுவும் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி டேமியன் யோசிக்கிறான். அவன் மைண்டை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு கவலைப்படாத, உன்னை பத்தி எனக்கு எதுவோ தெரியாது அப்படின்னு வா சொல்றான். மத்தவங்க மாதிரியா தான் என் ஃபேமிலிக்காக தானே என் கூட பழகுறேன்னு வா கேட்கவும் இல்லைன்னா அப்படி கிடைக்காது, என்ன நான் மிஷனுக்காக பழகுறேன்னு ஆனியா யோசிக்கிறா. எப்படியா பசங்க ஒரு பக்கம் சண்டை போட்டு இருந்தா இப்ப நம்ம ஹீரோவா காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவனை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸ்டாஃப், பேஷண்ட்ஸ், கூட வேலை பார்க்கறவங்கன்னு எல்லாரு கூடயும் நம்ம ஹீரோ நல்லா பழகுறான். சில விஐபி பேஷண்ட்டையும் கூடிய சீக்கிரம் அட்டன் பண்ணுவீங்கன்னு கூட இருக்கவன் சொல்றான். நைட் ஃபாலும் நம்ம ஹீரோவை பார்த்து லவ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் டைரக்டர் நம்ம ஹீரோ மேல கோவமா இருக்கிறதா நோட்டீஸ் பண்றா. நம்ம ஹீரோ மெலிண்டாவை பத்தி படிச்சிட்டு இருக்கோம். மெலிண்டா நம்ம ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல இல்லையா நைட் ஃபால் கேட்டா யோரவா கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நடந்ததை சொல்றா. அவ பத்தி தெரிஞ்சுக்கிறது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த யோரால எல்லாம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுமாங்கிறது டவுட் தான். பேசாம நான் உங்க ஒய்ஃபா வந்துருவா அப்படின்னு கேட்கவும் நீ இப்ப பாக்குற வேலையை போய் பாரு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் அந்த டைரக்டர் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு, அவர் அவசரப்பட்டு ஏதோ பண்றதுக்குள்ள நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு நைட் ஃபால் சொல்றான். ஏன் மேல கோவப்பட போறாருன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நானே என் கண்ணால பார்த்தா அவன் உங்களை மறைச்சிட்டு இருந்தான். விஐபி பேஷன்ஸ் நீங்க அட்டன் பண்ணணும்னா அது அவன் மூலியமா தான் கிடைக்கும். நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் அவருக்கு தான் மரியாதை கொடுத்தாங்க. இப்ப நீங்க பாப்புலரா இருக்கீங்கன்னு தான் கோவப்படுறாருன்னு சொல்லுவோம். அவருக்கும் நான் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து பாராட்டி அவரை நல்லபடியா தானே வச்சிருந்தா நம்ம ஹீரோ யோசிச்சா. அது பத்தாதுன்னு நினைக்கிறேன் நைட் ஃபால் சொல்றேன். ஏற்பாட பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான். ட்வைலைட் கூட 1 minute 42 seconds பேசியிருக்கேன்னு ஹாப்பியா போயிட்டு இருந்தா அந்த ஃபார்ஜர் நான் கண்ணு வச்சிருந்த ஃபியோனா மளிகை கை வச்சிட்டானா அப்படின்னு அந்த டேரக்டர் டென்ஷன் ஆகும். மீட்டிங் 11 மணிக்கு எல்லாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லேட்டா வர டேரக்டர் தான் டயத்தை வேணும்னே மாத்திருக்கான். நம்ம ஹீரோவோ தெரிஞ்சே தான் லேட்டா வந்திருக்கான். டயத்து கூட வர தெரியாதன்னு மத்தவங்க திட்டுவாங்க டாக்டர் நினைச்சா. ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, அப்பப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, தேவையான நாட்ஸை நான் எடுத்து வச்சிருக்கேன்னு கொடுக்கவும் இன்னும் 1 நிமிஷம் லேட்டா வந்தாலே என்ன திட்டுறவங்க இவனுக்கு மட்டும் அப்படி பண்ணலையே டாக்டர் கடுப்பா வேதி மாத்திரையை கலந்து காஃபியை கொடுக்குறான். நம்ம ஹீரோ ஆன்டிடோட் ஆல்ரெடியா போட்டுக்கிட்டான் இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வயிற்று கலக்கிற மாதிரி வெளியே கிளம்பி போகவும் உடம்பு சரியில்லாம இருந்த நீங்களே ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, நானும் அதே மாதிரி பண்ணுவேன் பேஷண்டா வந்த பையன் சொல்றான். ஃபாஜர் உங்க பின்னாடி டாய்லெட் பேப்பர் ஒட்டிட்டு இருக்கு, நீங்க கிளம்சியா இருக்கும்போது கூட கியூட்டா இருக்கீங்க நர்ஸ் சொல்லுவோம். ஃபியோனாக்கு அவன் ஒரு லெட்டர் எழுதுறான். நைட் பிரிட்ஜ்ல உனக்காக வெயிட் பண்ணிருப்பான். நம்ம ஹீரோ எழுதின மாதிரி ஒரு லெட்டர். நைட்ல அந்த பிரிட்ஜ்ல வெயிட் பண்ணாம கடைசி வரை வரவே மாட்டான். கல்யாணம் ஆகி குழந்தை இருந்து இன்னொரு பொண்ணுக்கு ட்ரை பண்ணிருக்காரான்னு கவலைப்படுவான். நம்ம சமாதானப்படுத்துவேன் டாக்டர் யோசிச்சா. இந்த லெட்டர் உண்மையா இருந்தா நல்லா இருக்கும் வா யோசிச்சுட்டு ஹேண்ட் ரைட்டிங் ட்வைலைட்டோடது இல்லைன்னு வா கசக்கி போட்டுருதா. ட்வைலைட் அவனை கொன்னுட்டு வா அப்படின்னு நைட் ஃபால் கேட்க வேண்டாம் நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க, இதுக்கு மேலே எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல. ஸ்டேட் செக்யூரிட்டி சர்வீஸ் ஒருத்தர் ஸ்பையார் பண்ணணும்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவா அவன் ஸ்டேட் செக்யூரிட்டி மாட்டி விட்டுருதான். ஸ்டேட் செக்யூரிட்டில இருந்து ஆளுங்க வந்து யார் அந்த ஆளு எங்களுக்கு காட்டுங்க, சஸ்பெக்டிங் இருந்து தப்பிச்சிடக்கூடாது, அதான் நார்மல் ட்ரெஸ்ல வந்திருக்கோம், அப்புறம் உங்க ஹாஸ்பிட்டல் ரெப்புடேஷனும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஸ்டேட் செக்யூரிட்டி சொல்லவும் அதுவோ கரெக்ட் தான் டாக்டர் யோசிக்கிறான். இவன் தான் லாய்டு ஃபோர்ஜர், ஹாஸ்பிட்டல்ல இருந்து மருந்து திருடுறான், சஸ்பீஷியஸ் ஆளு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான் பொய்யா அந்த டாக்டர் சொல்றான். விஐபி பேஷண்டோட ரிப்போர்ட்ஸையும் அவன் திருடி இருக்கான்னு போய் சொல்லி நம்ம ஹீரோமோட டிராயர்ல தான் அந்த டாக்டரே ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்டை வச்சிருக்கான். கீழ் டிராயர்ல இல்ல மேல தேடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் பார்த்து அவங்க அதை கண்டுபிடிக்க பேஷண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் இவன் கலெக்ட் பண்றான். இவனை பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு, நீங்க எதனா சைக்காட்ரிஸ்ட் லாய்டு ஃபோர்ஜர் அப்படின்னு ஸ்டேட் செக்யூரிட்டி ஆளுங்க நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்றாங்க. வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த பிளான் ஒர்க் ஆயிடுச்சுன்னு அந்த டாக்டர் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். ஹேண்ட் கஃப்ஸ் போடுறது நம்ம பிளான்லயே இல்லையே நம்ம ஹீரோ கேட்கறா. பார்த்தா ஃப்ராங்கி தான் மாறு வேஷத்துல வந்திருக்கான். திடீர்னு கூப்பிட்டு வயர் டேப் பண்ண சொல்லி இதை பண்ண சொன்னல, அதான் இதுக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்லுவோம். நைட் ஃபால் தான் அந்த இன்னொரு ஆஃபீஸர் அவன் பார்த்துட்டு இருக்கான்னு கை காமிக்கவும் நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன பிடிக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் டிராயர்ல இருந்து எடுத்தோன்னு கேட்டா இவர் தான் காமிச்சு கொடுத்தாருன்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகிற எல்லாருக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு, அதான் நீ ஸ்பையார் பியும் டவுட்டா இருக்குன்னு சொல்லவும் கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ஃப்ராங்கி மனசுக்குள்ள நினைக்கிறான். ஏன் டைப் ரைட்டர் இப்படி பிரிண்ட் பண்ணாது, ஹாஸ்பிட்டல்ல இந்த டைப் ரைட்டர் வச்சிருக்கிறது டாக்டர் தான் சொல்லவும் மேபி அவன் எனக்கே தெரியாம யார் ரூம்ல இருக்கிற டைப் ரைட்டரை யூஸ் பண்ணிருப்பான் டாக்டர் சொல்லவும் என்ன விளையாடுறீங்களா, உங்க பேரானதன் ஃப்ராங்கி ஃபேக்கான ஒரு கண்ணை வச்சு டாக்டர் மிரட்டுறான். ஜெரால்டு கோரே அப்படின்னு சொல்லவோ நம்ம சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இவனும் இருந்தால டொனேஷன்ங்கிற பேர்ல காசு அடிச்சிருக்க, வீட்டுக்கு சில மெடிக்கல் சப்ளை திருடிட்டு போயிருக்க. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃப்ராங்கி அப்படியே சொல்லி அந்த டாக்டரை அரெஸ்ட் பண்றாங்க. வெயிட் பண்ணுங்க, அவர் கொள்ளையடிப்பாரு தான், கூட வேலை பார்க்கறவங்க கிட்டயும் மோசமா நடந்துக்கிடுவாரு தான், ஆனா நாட்டுக்கு துரோகம் பண்ற அளவுக்கு அவர் ஒரு லோ லைஃப் கிடையாது மட்டும் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலே ரன் ஆகாது. அவர் மேல போட்ட பழியெல்லாம் ஏன் மேல போட்டு என்ன அரசு
கன்ஃபஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வேற லெவல்ல ஆக்டிங் போடவும், இப்படி இருக்கிற நீங்க 2 பேரும் கண்டிப்பா துரோகியா இருக்க வாய்ப்பு இல்ல, ஒன்னா சேர்த்து வேலை பார்க்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. போர் ஜெர்னி என்ன காப்பாத்திட்டேன். டைரக்டர் இப்ப நம்ம ஹீரோக்கு நன்றி கடனோட இருக்கு. ஏபி கிளைண்ட்ஸ்ல ஏதோ பிரச்சனைனா ஏன்ட்ட அனுப்புங்க நம்ம ஹீரோவை அவன் கூட சமாதானமாக்குறான். நைட் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போவோம். ஆனியா நம்ம ஹீரோவோட மைண்டை ரீட் பண்ணி நடந்த சம்பவம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறா. பிளான்ஸி இதுக்கப்புறம் நல்லபடியா போகும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஷிப் ஸ்கீம்ல அம்மாவோட நான் தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனியா யோசிக்கிறா. உண்மையான ஸ்டேட் செக்யூரிட்டிக்கு ரெட் சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு ஆளுங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அவங்க ஒரு கிரிமினல் குரூப் பெர்லின்ங்கிற இடத்துக்குள்ள என்ட்ரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பெர்லின்ல இருக்கிற மியூசியம்க்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லி ஆனியாவோட ஸ்கூலும் அதே இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. அங்க எக்ஸைட்டிங்கா இருக்க போதும் டேமியன் கேட்கறான். டைனோசர் எலும்பு கூட எல்லாம் இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட் சொல்றாங்க. டேமியன் இது ஒரு வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் பக்கத்து கிளாஸ் பையனும் சொல்றான். எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு டேமியன் சொல்றான். உள்ள காம்படிஷன் வச்சுக்கலாம், மியூசியம்ல இருக்கிற நிறைய பொருள் யாருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம்னு அந்த பையன் சொல்றான். அப்பா மாதிரியே நானும் பிளான் போட்டு தான் இவன் கூட எப்படியாச்சும் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆனியா வந்துட்டு இப்ப காமெடியா ஒரு பிளான போடுறா. டீச்சர் இவ அசிங்கமா இருக்கா, ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புங்க, நீ பிரச்சனையில இருக்க. இல்ல டீச்சர் ஆனியா அழகுன்னு சொல்லவோ, ஆமா செகண்ட் சன் நீ தான் அசிங்கமா இருக்க, மனசளவுல ஸ்கூலை விட்டு வெளியே போ. டீச்சர் வெயிட் பண்ணுங்க, செகண்ட் சன் அசிங்கம் கிடையாது, அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லவும், ஆமா அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு டீச்சர் பக்குவா. ஆனியா எனக்கா பாத்திட்டு நீ வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவானா. ஆனியா கேவலமா ஒரு பிளான போடுறா. அவன் ஆனியா பார்த்தா அசிங்கமா இருப்பான்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தா அவ தூக்கி எறிஞ்ச பேப்பரை அவ மூஞ்சிலே அவன் திருப்பி அடிக்கிறான். ஆனியா கோவமா இருக்கலோ, கர்ச்சிஃபை கொடுத்ததுக்கு நான் கேட்க பதிலுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். டேமியன் பார்த்தா ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, கொண்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து சாப்பிடுறாங்க. மேக்ரோனா நீ ஷேர் பண்ணல எனக்கும் தாங்க அப்படின்னு இன்னொரு பையன் கேட்டா. அதை நீ எனக்கு தரலையே டேமியன் சொல்றான். ஆனியா பேக்ல இருந்து அவ ஒரே பீனட்ஸா தான் எடுத்துக்கிட்டு இருக்கா. அது போக பாண்டு சாப்பிடக்கூடிய அதை தூக்கிட்டு டேமியன் உனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுக்கவும் பார்த்தா நாய் மாதிரி தெரியுதான் டேமியன் கடுப்பாகிறான். எல்லாருமே இப்ப மியூசியம் கிட்ட வந்துட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் பஸ்ஸை தவிர்த்து மத்த 2 பஸ்ஸுமே ஸ்ட்ரைட்டா போக ஆரம்பிக்குது. டிரைவர் வழி மாதிரி போறீங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாரு. மத்த 2 பஸ் ஃபாலோ பண்ணி வரலன்னு சொல்லவும் பின்னாடி செக்யூரிட்டியா வந்தவர் ஃபாலோ பண்ணி போறாரு. இது பேசஞ்சர் பஸ் இல்ல ஸ்கூல் பஸ் அப்படின்னு சொல்லி டீச்சர் தடுத்தா 2 பேர் ஏறி டீச்சருக்கு ஷாக் கொடுத்து மயங்க வச்சிருந்தாங்க. பில்லி ஒரு கார் நம்மள ஃபாலோ பண்ணி வருதுன்னு சொல்லவும், அது வரட்டும் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு பில்லிங்கிற அந்த லீடர் சொல்றான். அவன் பேக்குக்குள்ள இருந்து கன் எடுத்து அந்த பிண்டோரை ஓபன் பண்ணி கரெக்டா அந்த காரோட டயரை ஷூட் பண்ணிட்டான். குழந்தைங்க எல்லாம் இப்ப பயந்து கத்த ஆரம்பிக்கவோ, ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியா இருங்க, ஈடன் காலேஜ்ங்கிறதுனால நீங்க ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதை கேப்பீங்கன்னு தெரியும். ரெட் சர்க்கஸ் இந்த பஸ்ஸை ஹைஜாக் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ கிரிமினல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அந்த ரெட் சர்க்கஸ் அப்படிங்கிறவங்க ஆனியா போற ஸ்கூல் பஸ்ஸை இப்ப கடத்திட்டாங்க. என்ன நடக்கும் போது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.